லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா வேண்டாம்மா, உடம்பு சரியில்லை, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் சாக மாட்டேன். அம்மா சொன்னா கேளுங்கம்மா, உங்க உடம்ப பாருங்கம்மா, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். திருமாறனுக்கு ஒன்றும் ஆகாது, பொழிச்சிடுவா. அகல்யா வாங்க நீ. ஐயோ கடவுளே, குங்குமம் அபசகுணமா கொட்டும் போதே நினைச்சேன் அது என் பேரனையா பாதிக்கணும். ஐயோ கடவுளே, என் பேரனுக்கு ஒண்ணாகாம காப்பாத்துப்பா. ஐயோ இது விடுங்க. சார் எப்படி சார் குண்டு வெடிச்சது? போலீஸ் அலட்சியமா இருந்ததுனாலயா சார்? சொல்லுங்க சார், போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லையா சார்? வெயிட் பண்ணுமா, நான் இப்பதான் வந்திருக்கேன், என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு சொல்றேம்மா. வழி விடுங்க சார். சார் சொல்லிட்டு போங்க சார். வழி விடுங்க சார், ஓரமா நில்லுங்க. வழி விடுங்க, வழி சொல்லிட்டு போங்க சார். கையை பிடிங்க. ஐயோ ஐயோ, கையை பிடிங்க. அம்மா மதுரா, 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 ஐயோ திருமாரா, ஐயோ ஐயோ திருமாரா, உங்களுக்கு என்ன ஆச்சு தெரியல மதுரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ திருமாரா, நியூஸ பார்த்ததும் என் நெஞ்சை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு ஆதிரா? பயமா இருக்குமா. என்னடி பண்ண? எங்கடி புள்ள? மாமா இருமா, உள்ள எல்லாம் போக கூடாது. சார் கொஞ்சம் விடுங்க சார், போய் பார்த்துட்டு வந்துடுறோம். இல்லம்மா, உள்ள ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க, அதனால உள்ள யாரும் போக கூடாது. அவனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. கடவுளே, இது விடுங்கம்மா. திருமாரா, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. பெத்த வயிறு பதறுதே. ஐயோ கடவுளே, கடவுளே என்னை கைவிட்டுறாத. ஐயோ விடுங்கம்மா. திருமாரா இருங்க அண்ணி. ஐயோ ஆதிரா. ரெண்டு பேரும் சீக்கிரம் வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன், ஆனா எனக்கு இப்படியா செய்தி வரணும்? கதிர் சார், உங்களையும் அடிச்சுட்டாங்களாமே. அதை விடுங்க, திருமாறன் சாருக்கு இப்படி ஆயிடுச்சு. அந்த அகிலனும் சாருவும் ஏன் இப்படி பண்றாங்களோ? இதனால என்ன சாதிக்க போறாங்க? சரி சரி, ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு, நான் பாக்குறேன். சார் என்ன சார் நிலவரம்? சார் உள்ள யாரும் உயிரோட இருக்காங்க இல்லையா சார்? வெடிச்சது சக்தி வாய்ந்த பாம்புங்கிறதுனால உள்ள இருந்த எல்லார் உடம்பும் செதறிடுச்சு. செத்தது யார் யாருன்னு சரியா அடையாளம் தெரியல, ஆனா வெடிச்ச இடத்துல கடந்த பொருட்களை வச்சு இறந்தது யாருன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேடம், செதறி கடந்த ஒரு உடம்புல இருந்து இந்த வாட்ச் கிடைச்சது.
கன்ஃபார்மா சொல்லுங்க மேடம், இது ஏசிபி சாருடையதா? ஆமா சார், எங்களுக்கு கல்யாணம் அனுப்பும். நான் அவருக்கு ஆசையா வாங்கி கொடுத்த முதல் கிஃப்ட் சார். கடவுளே, கடவுளே, என்னை கை விட்டுட்டியே. கான்ஸ்டபிள் பாத்துங்க. நான் சொல்ல சொல்ல அவனை இழுத்துட்டு வந்து பலி கொடுத்துட்டு பழுது நாடகம் ஆடுறியா? யார காப்பாத்த ஓடி வந்த? இது பாரு பாரு, இதுக்கு தப்பிச்சு குத்துக்கள் மாதிரி இருக்குங்க. ஆனா என் புள்ள, ஐயோ, உன்ன உன்ன அகல்யா, வேண்டாம், வேண்டாம் அகல்யா. அதிரா பாத்துட்டு வர. வேண்டாம் அதிரா, என்ன விடுங்கம்மா ப்ளீஸ்மா. நான் பாத்துட்டு வரேன். வேண்டாம் அதிரா, விடுங்கம்மா. அதிரா விடுங்க, வேண்டாம்மா, விடுங்கம்மா. ஐயோ ஐயோ கடவுளே, என்னங்க? அம்மா நான் பார்க்கணுமா? அம்மா அம்மா நான் பார்க்கணும். ஐயோ கடவுளே, என்னங்க? அதிரா, அதிரா, வேண்டாம் சொன்னா கேளு அதிரா. அம்மா போயிட்டாங்கம்மா. அம்மா அவர் எனக்கு வேணும். அம்மா அவர் எனக்கு வேணும்மா. ஐயோ இருங்க, வெயிட் பண்ணு. ஐ அம் ரியலி சாரிமா, இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு. உள்ள இருந்த 3 பேருமே இப்போ உயிரோட இல்லை. போஸ்ட்மார்ட்டத்தோட ரிப்போர்ட்டை வச்சுதான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். உங்க ஹஸ்பண்டோட மரணம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய இழப்பு தான். அவங்கள பாத்துக்கம்மா, நான் வரேன். சார், இந்த குண்டு வெடிப்புக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துக்கீங்க சார்? இந்த குண்டு வெடிப்புக்கு காரணமான அகிலனையும் சாருவையும் பிடிக்க தனி டீம் அமைச்சிருக்கோம். ஒரு போலீஸ் அதிகாரியை கொன்னுட்டு தப்பிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் அவங்க சிக்குவாங்க. அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. அவர் எனக்கு வேணும்மா, அவர் எனக்கு வேணும்மா. அக்கா சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஆதிரா, என்ன பாரு ஆதிரா. ஆதிரா, ஆதிரா, நீங்க ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ப்ளீஸ். ஆதிரா, ஆதிரா. ஆதிரா, என்ன பாரு ஆதிரா. சூப்பர். பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டீங்களே. நீங்க பெரிய ஆள் தான்மா. சும்மாவா மாமா? திருமாறன் அந்த அளவுக்கு எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்திருக்கான். சத்து தொலையட்டும் அவன். இதுல அந்த கதிர் பையன் சாகாம போயிட்டானே, அதாம்மா எனக்கு வருத்தமா இருக்கு. மாமா, கதிர் மட்டும் இல்ல, அந்த ஆதிராவும் தப்பிச்சிட்டான். அடுத்த ஸ்கெட்ச்ல அவங்களையும் சேர்த்து காலி பண்ணிரணும். சரண்யா கால் பண்றா. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு சரண்யா, என்னாச்சு?
ஏதாச்சும் சந்தோஷமான நியூஸ் வந்துச்சா? வாய மூடு அகிலா. எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஏன் என்னாச்சு? உங்களை யார் திருமாறனை கொலை சொன்னது? இப்ப என்ன அதுல உங்களுக்கு பிரச்சனை? என்ன பேசுற சாரு? ஆதிராவும் திருமாறனும் உங்களை வாழ விடாம செய்யறாங்கன்னு தான் அவங்க மேல எனக்கு கோவம் இருந்துச்சு. ஆனா அதுக்காக திருமாறன் சாகணும்னு நான் எப்பவும் நினைச்சதே இல்ல. நீங்க திருமாறனை ஜெயிலுக்கு அனுப்புனது, ஆதிராவுக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டினது, 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காம பிளான் பண்ணது, இன்னும் இந்த மாதிரி அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க திருமாறனை கொன்னது என்னால ஏத்துக்கவே முடியல. ஏத்துக்க முடியலாம் போ. உன்கிட்ட இப்ப யார் கருத்து கேட்டாங்க? ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். என்னதான் இருந்தாலும் திருமாறன் என் அண்ணியோட பையன், எங்க குடும்பத்துல ஒருத்தன். அகல்யா நீ இப்படி அழறத என்னால பார்க்கவே முடியல. வீட்டுல குறுக்கவும் நெருக்கவும் ஓடியாடிட்டு இருந்தவன் இப்படி துண்டு துண்டா போனது என்னால ஜீர்ணிக்கவே முடியல. யார கேட்டு இத செஞ்ச? இந்த பிளான செய்ய போறேன்னு ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லல? சொல்லிருக்கணும். ஆனா நீ இப்படி பேசுறத பார்த்தா நல்ல வேலை அதை உன்கிட்ட சொல்லன்னு சந்தோஷப்படுறேன். என்ன சரண்யா, திடீர்னு கட்சி மாதிரி பேசுறியா? இங்க பாரு, நான் எந்த கட்சியும் மாறல. நீங்க இப்படி பண்ணதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? நீங்க கொன்னது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். சும்மா விட்டுருவாங்களா உங்கள? ஹையர் ஆபீசர் வந்து உங்க 2 பேரையும் பிடிக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு தெரியுமா? இங்க பாருங்க சரண்யா, அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்களெல்லாம் யாரும் நெருங்க முடியாது. அந்த திருமாறன் செத்துட்டா நாங்களே செம ஹாப்பியா இருக்கோம். நீங்க போன் பண்ணி மூட் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹாப்பியா சோகமாங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிடும். போலீஸ் தனி டீம் ஃபார்ம் பண்ணி உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, பாத்துக்கோங்க. இப்ப என்ன நாங்க சீக்கிரம் நீ எதிர்பார்க்கறியா? ஐயோ அகிலா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ எதுவும் சொல்ல வேணாம். உனக்கு வேணா அந்த திருமாறன் சொந்தமா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஒழிக்க வேண்டிய எதிரி, பரம எதிரி. பிளான் பண்ணோம், ஒழிச்சிட்டோம், அவ்வளவுதான். எங்களுக்கு அது போதும். நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நீ என்னோட தம்பி, உனக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு தான் இவ்ளோ அக்கறையா பேசிட்டு இருக்கேன். நீ இப்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அகிலா. அசால்ட்டா இருக்காத, அப்புறம் போலீஸ்ல மாட்டிப்ப. தப என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நீ போனை வை. விடுங்க தம்பி, இதெல்லாம் ஒரு விஷயம்னு ஏன் டென்ஷன் ஆகிட்டு? நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம், விடுங்க. அவசரப்பட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டேடா. எங்க வம்ச கொடி அறுந்து போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ள போலீஸ்காரன்னு பெருமையா சொல்லிட்டு இருப்பேனே, இப்ப அதுவே உனக்கு எமனா வந்துருச்சு. ஐயோ, திருமாரா அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வாடா. வாடா திருமாரா. ஐயோ திருமாரா, ஐயோ. விடுங்க அண்ணி, என்ன பண்ண முடியும்? விதி முடிஞ்சு போச்சு.
கொஞ்சி கொஞ்சி தவளத்த பெத்த புள்ள போகுது கண்ணு கண்ணா நான் வளர்த்த கண்மணியே போகுது இப்பதானே நீயும் ஆதிராவும் மாலையும் கழுத்துமா இருந்தீங்க. கல்யாண மாலை காயறதுக்குள்ள போட்டோக்கு மாலை போட வேண்டியதா போச்சு. கடவுளே, யாரு விட்டு போவது உயிரோரம் கண்ணீரோடுது. கையில் தவழ்ந்த மஞ்சள் கைவிட்டு போனதென்ன கண்ணே உனது பிம்பம் கண்மணியில் ஆடுவதென்ன கையில் தவழ்ந்த மஞ்சள் கைவிட்டு போனதென்ன கண்ணே இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே, எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? அலை போல ஆடு அதில் வாழ்ந்த பறவை இனிமே நீங்க இல்லாம நான் எப்படிங்க வாழ்வேன்? விட்டு போவது உயிரோரம் கண்ணீரோடுது. யாரு விட்டு போவது? ஆதிரா, அழாத ஆதிரா. திருமாரம் போனவன் போயிட்டான், நாம என்ன பண்ண முடியும்? ஆதிரா, எந்திரிச்சு வந்து விளக்கேத்து. இல்ல, அவரு சாகல, அவரு திரும்ப வருவாரு. நான் வேலைக்கு ஏத்த மாட்டேம்மா. ஆதிரா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா கேளு, வந்து விளக்கேத்துமா. வா ஆதிரா, வா, எழுந்துரு, வா. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. வாங்க, வந்து எங்க கூட்டிட்டு போயிடுங்க. வாங்க. அப்பா எங்கன்னு மகன்னு கேட்டா நான் எதுங்க பதில் சொல்லுவேன்? சொல்லுங்க ஆதிரா. விளக்கேத்து ஆதிரா, வா. இல்லம்மா, வேண்டாம், நான் ஏத்தலம்மா, ப்ளீஸ்மா. இல்ல ஆதிரா, முறைய செஞ்சுதான் ஆகணும். சொன்னா கேளு, வா. விளக்கேத்து. என் புள்ளையோட வாழ்க்கைய அழிச்சிட்டு இப்ப நீ அவனுக்கு விளக்கேத்துறியா? பொய்ய போட்டுக்கு பக்கத்துல வந்த இப்படி கொலகாரியா மாறிடுவேன். ஐயோ, போடி வெளியில. போடுன்னு சொல்றேன். அகல்யா, அகல்யா, நீ இப்படி பண்ற?
அவளே புருஷனை இழந்த துக்கத்துல இருக்கா. மேல மேல ஏன் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அவ புருஷனை கொன்னதே அவதானே. இதுல என்ன பெரிய துக்கம் அவளுக்கு? நான் என்னத்த பண்ணேன்? பேசாத. ஏதாவது பேசுன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னாலதான் நீ திரும்ப சேர்த்துட்டான். அவனை கொன்னத நீதான். இல்ல நானா? வேற யாரு? நீ அந்த கதிரோட சமகாசம் வச்சுக்க போய் தானே என் பையனுக்கு இப்ப இந்த நிலைமை. அவனுக்கு உதவி பண்ண போய் தானே என் புள்ள திரும்ப உசுர விட்டுருக்கான். சும்மா இருந்தோட வான்னு இழுத்துட்டு போய் அவன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியே நீ.